ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டூ அன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் லெசன் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சீர்திருத்தங்கள் நெறைய பண்ணி நம்மளோட பொருளாதாரத்துல மேம்பாடு அடைஞ்சிருக்கும். ஸோ, அத பத்தி தான் குடுக்குறாங்க. அறிமுகத்துல எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் போயிரலாம். விடுதலைக்கு பிந்திய காலத்தில் 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஏன் அப்டின்னா, நரசிம்மராவ் அவர்கள் 1991ல எல்பிஜி கொண்டு வந்திருப்பாரு. எல்பிஜின்னா என்ன? தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். புதிய தொழிற்கொள்கை அப்டின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரத்துல ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சுச்சு அப்டின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இதுல பாயிண்ட்டு. இருந்தாலும் ஒரு ரீட் நான் விடுறேன். ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்தித்தது. வெளிநாட்டு வணிக கணக்கில் பேரிழப்பு ஏற்பட்டு இருந்தது. எனவே இந்தியா புதிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வர வேண்டியிருந்தது. இந்திய பொருளாதார அமைப்பில் பெரும்பாலான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இங்க இருந்தா முக்கியம். நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. என்ன பண்ணுச்சாம்? நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த 2 பாயிண்ட் தான் இந்த பேஜ்ல இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இந்த இந்திய கொள்கைகள் ம் இந்த கொள்கைகள் தொழிற்சாலை, வணிகம், நிதி, வேளாண்மை முதலான பொருளாதாரத்தின் பல துறைகளில் பலவீனத்தையும், மு முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளை மாற்றுவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகே. இந்த பேஜுக்கே என்ன 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில ஒரு திருப்புமுனையா அமைஞ்சுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா, புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றதும், நம்ம கட்டமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த 2 பாயிண்ட் தான். அடுத்து இங்க பார்க்கலாம். தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் என்பதன் பொருள். அப்ப புதிய பொருளாதார கொள்கை 3 முக்கியமான தூண்களைக் கொண்டது. அதுதான் இந்த தாராளமயம், தனியார்மயம், உலகமயம். புதிய பொருளாதார கொள்கையோட 3 முக்கிய தூண்கள் என்னது? தாராளமயம், தனியார்மயம், உலகமயம். இப்ப தாராளமயமாதல் அப்டின்னா என்னன்னா, தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ, தளர்த்துவதையோ குறிக்கும். அதாவது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன ஒண்ணு குறைச்சிருப்பாங்க. இல்லாட்டி சுத்தமாவே நீக்கியிருப்பாங்க. அது பேரு எதுல அப்டின்னா, பிரைவேட் செக்டார்ஸ்க்கு. அதுதான் தாராளமயம் அப்டின்னு சொல்றாங்க. உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குதல், சலுகைகள், ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு போன்றவை தாராளமயமாக்கலின் அம்சம். இதோட நேர் விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாராளமயத்துக்கு வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்குது. ஃபாரின்ல இருந்து நெறைய இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால உற்பத்தி அதிகரிக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு அடையுது. ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிக்குது. அதோட டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையின்மை. இப்ப டெக்னாலஜி அதிகமாயிருச்சு அப்படின்னா, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு வேலையின்மை அதிகரிக்கும். அது மாரி வரி வரவு குறையும். ஏன்னா ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி அவன் எடுத்துட்டு போறான் லாபத்த. அப்படிங்கும்போது நமக்கு எப்படி வரி கிடைக்கும்? அப்ப வரி குறையும். இப்ப தாராளமயத்தினால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன? 2டே 2 தான். வேலையின்மை அதிகரிப்பு. வேலை இல்லாதவன் எப்படி வரி பே பண்ணுவான்? அப்ப வரி வரவு குறைவு. அடுத்து தனியார் மயமாதல் பிரைவேட்டைசேஷன். தாராளமயம்னா லிபரல் பண்றது. தனியார் மயம்னா பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, அரசு தன்னோட பொதுத்துறை நிறுவனங்கள தனியாருக்கு கொடுத்துரும். அரசோட பங்குகள குறைச்சிரும். இப்ப 2 பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் அது அவரு கவர்ன்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் குறைச்சுக்கும். அப்போ அது பிரைவேட்டைசேஷன் ஆகும். தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறையின் நிர்வாகத்தையும், உரிமையையும் தனியாருக்கு மாற்றுவதை குறிக்கும். அரசின் நாட்டுடைமை ஆக்குதல் இன்மை, அரசின் முதலீடு குறைப்பு, இதெல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியமைத்தல் ஆகியவை தனியார்மயமாக்கலின் உட்கருத்தாகும். அடுத்து உலகமயமாக்கல் அப்படின்னா என்னன்னா, உள்நாட்டு அதாவது இந்திய பொருளாதாரத்தையும், ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது தான் உலகமயமாதல் எனப்படும். சுங்க வரிய குறைக்கிறது மூலியமா உலகமயம் ஆக்குறாங்க. நமக்கு டாக்ஸ் எல்லாம் குறைக்கிறாங்க. சுங்க வரி தவிர்ப்பு செய்றாங்க. குறைக்கிறது மட்டும் இல்லாம தவிர்க்கவே செய்றாங்க. ஆகிய செயல்பாடுகள் மூலம் இறக்குமதியை எளிமைப்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட். வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட்.
அ முதலீடுகளுக்கான கதவுகளை திறந்து வைப்பது முதலான ஒரு சில நடவடிக்கைகள் உலகமயமாக்கலோட அளவீடுகள் அப்படின்றாங்க. இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதோட நேர்மறை விளைவுகள் அப்படின்னா, அங்காடி வந்து விரிவாக்கம் ஆயிருச்சு உலகமயமாக்கதுனால. உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்திருக்கு. உயர்ந்த வாழ்க்கை தரம் இருந்திருக்கு. பன்னாட்டு ஒத்துழைப்பு இருக்கு. இந்த உலகமயமாதல் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நெருக்கடி, போட்டி ஏற்பட்டுருச்சு. முற்றுரிமை அதிகரிப்பு ஏற்பட்டுருச்சு. நெருக்கடி, போட்டினா, இப்போ ஃபாரின்காரனோட ப்ராடக்ட்டும் இங்க இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டும் இங்க இருக்கும். அப்போ வந்து அங்க நெருக்கடி, போட்டி ஏற்படும். அது மட்டும் இல்லாம முற்றுரிமை அதிகரிப்பு. முற்றுரிமை அதிகரிப்பு. அடுத்து எல்பிஜிக்கு ஆதரவான கருத்து அப்படின்றது. இதெல்லாம் ரீட் விட்டா போதும். இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அரசு உரிமை கொள்கைகளை சற்றே தளர்த்துவது அவசியமாக இருந்துச்சு. பொருளாதார வளர்ச்சியில தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படாம இருந்துச்சு. அப்படின்னு கருதுனனால இந்த தனியார் மயம் அவசியமானது அப்படின்றாங்க. வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. இதற்கு உலகமயமாதல் அவசியமாகும். இப்ப வளரும் நாடுகள் என்ன பண்ணுது? இயற்கை வளங்கள், மனித வளங்கள் முழுவதையும் வளர்ந்த நாடுகள் சுரண்டு கொள்கிறது. இப்ப வளர்ந்துட்டு இருக்க நாடுகளோட இயற்கை வளம், மனித வளங்கள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் சுரண்டுதான். வளர்ந்த நாடுகள் தங்களது உற்பத்தி பண்டங்களை அங்காடிப்படுத்தும் அங்காடியாக வளரும் பொருளாதார நாடுகளை பயன்படுத்திக் கொள்ளுது. இப்ப வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உபரி முதலீட்டை பின்தங்கிய நாடுகளில் அதிகமாக செய்கின்றன. இப்ப பழைய வளக்குறைந்த தொழில்நுட்பங்களை வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு விற்பதன் மூலம் வளர்ந்த நாடுகள் முன்னேறுகின்றன. முடிவாக பணக்கார நாடுகள் வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தினால் மேலும் வளருது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் இருக்கணும். வளரும் நாடுகள்னாலும் வளர்ந்த நாடுக்கு ஹெல்ப் பண்ணுது. வளர்ந்த நாடுகள் அதோட உபரிய வந்து வளரும் நாடுகளுக்கு விக்கிது. இப்படி மக்களிடையேயும் வட்டார அளவிலும் வேறுபாடுகள் அதிகரித்து வருகிறது. பணக்கார நாடுகள் வந்துட்டு வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தினால் மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகுதாம். பணக்கார நாடு மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலகமயமாக்குதல் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. உலகமயமானது பொருளாதார சக்திகளை உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்கிறது. ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன. வளர்ச்சி குன்றிய நாடுகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. அப்ப வளர்ந்த நாடுகள் பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு பரவுது. இப்ப வளர்ந்த நாடோட பொருளாதார சிக்கல் அது யார பாதிக்குதாம்? வளரும் நாட்டையும் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீட் தான் வந்து விடணும் நம்ம. அடுத்து எல்பிஜிக்கு சாரிங்க. எல்பிஜிக்கு எதிரான கருத்தையும் சேர்த்து நான் ரீட் பண்ணி விட்டுட்டேன் போல. ஓகே. எல்பிஜிக்கு எதிரான கருத்து பார்க்கலாம். தாராளமயமாக்கும் கொள்கை வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வசதியாகிவிட்டது. வெளிநாட்டு பெரிய நிறுவனங்களை எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்றாங்க. தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களில் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும் என்ற வாதம் உள்ளது. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழிலில் நீடித்திருக்க முடியும். இதில் சமூக நீதியை எதிர்பார்க்கவோ, நிலைநாட்டவோ முடியாது. எனவே மக்களிடையில வட்டார அளவிலும் வேறுபாடுகள் இருக்கு. அதான் உலக நாடுகள் ஏற்கனவே சொல்லிட்டேன். வளர்ந்த நாடுகள் மேலும் வளருது. வளர்ச்சி குன்றிய நாடுகள் வந்துட்டு அதோட நலன்கள் புறக்கணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வளர்ந்த நாடுகளோட பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கும் பரவுது. அடுத்து 1991ஆம் ஆண்டுக்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு அதிகரிக்க துவங்குது. தொழில்மயமாதல் விரைவாக நடைபெறுகிறது. நுகர்வு முறை மேம்பட துவங்குது. விரைவு நெடுஞ்சாலை, மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் முதலான உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வருகின்றன. இந்த வசதிகள் வந்து ஆனா ஏழைக்கு எட்டுச்சா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில துறைகளின் வளர்ச்சி பலன்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடையவில்லை. தவி தவிர சமூக, பொருளாதார, அரசியல், மக்கள் தொகை, சுற்றுச்சூழல் சிக்கல்களை, அறைகூவல்களை அவை தோற்றுவிக்கின்றன. சமூக, பொருளாதார, அரசியல், மக்கட்தொகை, சுற்றுச்சூழல் சிக்கல் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துதாம். எது? இந்த 1993 பிந்தைய தொழிற்கொள்கை. துறைகளில் முன்னேற்றம் நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆனால் அது எந்த பிரிவினரை சென்றடைகிறது என்பது சமூக பொருளாதார நிலையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தில் இதெல்லாம் தேவையில்லங்க. இதுல எதுவுமே இருக்காது இந்த பாயிண்ட். இப்ப முதலீட்டு விலக்கல்னா என்னன்னு பார்த்தலாம். முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. முதலீட்டு விலக்கல் அ டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னுவாங்க. முழுவதுமாக ஆனா முதலீட்டு விலக்கல் வந்துட்டு முழுவதுமா நடைபெறல அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை பிற தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது வங்கிகளுக்கு விற்பது முதலீட்டு விலக்கல் அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டு விலக்கல் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னும் சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை வந்து பாருங்க, குறிப்பிட்ட காலத்துல இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை வந்துட்டு இங்க குடுத்துருக்காங்க. ஜிடிபி 2014ல அந்த கிரீன் வந்து இந்தியா, ஆரஞ்சு சீனா, ரெட் வந்துட்டு வேர்ல்டு. உலக அளவுல 2.6% ஜிடிபி வளர்ச்சி இருக்கு.
2015ல 3%, 2016ல 3.3%, 2017ல திரும்ப குறைஞ்சிருச்சு 3.2%. இந்த 2017 டேட்டா மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 2017ல ஜிடிபில இந்தியா 7.1% இருக்கு. சீனா 7%. இது உலக சராசரி 3.2% தான். அப்ப நம்ம நம்ம உலக அளவுல 3.2%, நம்ம 7.1%ஓட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். சீனா 7%ஓட செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம். பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கணிப்புப்படி 2016ல இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு நடப்பு விலையில 22.51 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இத அப்படியே படிச்சுக்கணும். பன்னாட்டு பண நிதியத்தின் கணக்கெடுப்பின்படி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட கணக்கெடுப்பின்படி 2016ஆம் ஆண்டில் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 22.51 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99 விழுக்காடாகும். அதே நாணய மாற்று வீதத்துல பார்த்தோம் அப்படின்னா 3% அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்தியா உலக மக்கள் தொகையில 17.5%, உலக நிலப்பரப்புல 2.4%, கொண்டுள்ளது. 2016ல உலக அளவில் பொருளாதார நிலையில 7வது இடத்துல இருக்காம். உலக அளவுல பொருளாதார நிலையில இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 7%ஓட 7வது இடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 2016ல இந்தியா வந்து 7%ஓட உலக பொருளாதாரத்துல 7வது இடத்துல இருக்கு. ஜிடிபி வந்துட்டு ம் பன்னாட்டு பண நிதியம் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட 2016 கணிப்பின்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 22.51 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்துச்சு. இது நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில உலக மொத்த ஜிடிபி மதிப்புல இந்தியா வந்து 2.99 விழுக்காடு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அப்படியே வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்தியா வந்துட்டு மக்கள் தொகையில 17.5% கொண்டிருக்கு. நிலப்பரப்புல 2.4%, வருவாயில 1.2%. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2016ல அ உலக அளவில் பொருளாதார நிலையில 7வது இடத்துல இருக்காம். 2016 கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்துட்டு உலக 7வது இடத்துல இருக்கு. எங்க உலக பொருளாதாரத்துல 7வது இடத்துல இருக்கு. ஆசிய நாடுகளின் இதே சீனா லெவல்ல பார்த்தோம் அப்டின்னா, ஆசிய நாடுகளின் மொத்த உற்பத்தியில சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்துல வந்துட்டு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. 2016ல் மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 8% விழுக்காடு இந்தியாவின் பங்காக உள்ளது. ஆசிய நாடுகள் லெவல்ல வந்துட்டு 2016 கணக்கெடுப்பின்படி ஜிடிபில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சீனா, செகண்ட் பிளேஸ் ஜப்பான், தேர்ட் பிளேஸ் வந்துட்டு இந்தியா. இதே வந்துட்டு 2016ல ஆசியாவின் ஜிடிபி அளவுல 8% அளவு பங்களிப்பு. மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 8.5% வந்துட்டு இந்தியாவின் பங்காக உள்ளது. உலக அளவுல 7த் பிளேஸ்ல இருக்கு. அம் மொத்த உற்பத்தியில. அம் ஆசியா லெவல்ல 3 பிளேஸ்ல இருக்கு. 2016ல ஜிடிபியோட அளவு 8 விழுக்காடாக இருக்கு. எங்க? ஆசியா லெவல்ல. அதே வந்துட்டு உலக லெவல்ல வந்துட்டு 7% வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி இங்க ஜிடிபி வளர்ச்சி முன்னறிவிப்புகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்தியா, சீனா கம்பேர் பண்ணும்போது ஜிடிபியோட வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா, 2017ல 7% நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ். 7%ஓட 7.1 நம்ம ஃபர்ஸ்ட்டு, 7% சீனா செகண்ட், 3.2 வந்துட்டு தான் உலகம் இருக்கு. அடுத்து தொழிற்துறை சீர்திருத்தங்கள். புதிய தொழிற்கொள்கை ஜூலை 24, 1991ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் அறிவித்தாராமா. இப்ப தொழிற்கொள்கை மொத்தம் எத்தன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 5 தொழிற்கொள்கை இருக்கு. 1948 ஒண்ணு, 56 ஒண்ணு, 77 ஒண்ணு, 80 ஒண்ணு, 91 ஒண்ணு. ஓகேவா? அப்ப புதிய தொழிற்கொள்கை அப்படின்றது வந்துட்டு ஜூலை 24, 1991. புதிய தொழிற்கொள்கை 1991 நமக்கு தெரியும். எந்த வருஷம், எந்த டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலைனா 7வது மாசம் தானே. ஜூலை 24, 1991ஆம் ஆண்டு பாரத பிரதமர் வந்து புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கிறாரு. அப்போதைய பாரத பிரதமர் யாருன்னா நரசிம்ம ராவ். புதிய தொழிற்துறையில் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது.
புதிய கொள்கை வந்துட்டு தொழில்துறையில கணிசமான கட்டுப்பாடுகள தளர்த்துச்சாம். தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்கள் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளில் இருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. எம்ஆர்டிபினா மோனோபோலிஸ்டிக்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய தொழிற்கொள்கைகளோட முதன்மையான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்கள வந்து முன்னேற்றணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, மோனோபோலிஸ்டிக்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசிஸ் சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது. மொத்தம் 5 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்கள முன்னேற்றணும். வெளிநாட்டு நேரடி முதலீட்டுல இருக்க கட்டுப்பாடுகள ஒழிக்கணும். எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகள்ல இருந்து உள்நாட்டு நிறுவனங்கள தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாம உற்பத்தி திறனிலும், வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது. இதெல்லாமே புதிய தொழிற்கொள்கை. தொழிற்கொள்கைகளில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே ஒரு ரீட் விட்டுக்கலாம். தொழிற்கொள்கை பின்வரும் மாற்றங்களை தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தன. தொழில் உரிமங்கள் விலக்கல் செய்யப்பட்டன. தொழிற்கொள்கையில என்ன பண்றாங்க? தொழில் உரிமங்கள் விலக்கல் செய்யப்பட்டது. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உரிமம் கொண்டாடுனதெல்லாம் விலக்கிக்கிச்சு. தனக்கு ஒதுக்கீடு செஞ்ச துறைகள்ல இருந்து நீக்கம் வாங்கிருச்சு. பொதுத்துறை கொள்கை கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. பொதுத்துறை தொழில் அதாவது பிரைவேட்டுக்கு தொழில் உரிமங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து கொஞ்சம் விலக்குறாங்க. தொழில்துறையில உள்ள ஒதுக்கீட்ட வந்து நீக்குறாங்க. அது மாரி பொதுத்துறை கொள்கை இருக்குல்ல, அவங்க வந்துட்டு கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வருது. எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு. எம்ஆர்டிபி வந்துட்டு மோனோபோலிஸ்டிக்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசிஸ் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா, 1969ல வந்துச்சு எம்ஆர்டிபி சட்டம். எப்போ நீக்கியிருக்காங்க அப்டின்னா, 1991ல புதிய தொழிற்கொள்கையின்படி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. 1969ல வந்தது, 1991ல நீக்கம் செஞ்சிருக்காங்க. எல்லாமே 9, 6, 9 அந்த மாரி தான் வருது பாருங்க. 1969, 1991. அடுத்து வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டுலேருந்து முதலீடும் கொண்டு வராங்க, வெளிநாட்டுலேருந்து டெக்னாலஜியும் கொண்டு வராங்க. இந்த 5 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கோங்க. தொழில் உரிமங்கள் விலக்கல் செய்யப்பட்டன. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீடு நீக்குனாங்க. பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதாவது என்ன கட்டுப்பாடுகள் நீக்கம், சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒழிப்பு கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை, வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து இங்க இருக்கு பார்க்கலாம். 1991க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தொழில்துறை கட்டுப்பாடு, இப்ப 1990க்கு பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அனைத்து பொருட்களுக்கும் தொழில் உரிமம் பெற வேண்டும். எப்போ 1991க்கு முன்னாடி. இப்போ மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமத்திற்கு தடையே விதிச்சிருக்காங்க. அப்போ வந்து எல்லா துறைகளுக்குமான பொருட்களுக்கும் உரிமம் வந்து பெறணும். இப்ப வந்துட்டு மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமங்கள மட்டும் தடை செஞ்சிருக்காங்க. பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு அனுமதி இல்லாம இருந்துச்சு. பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை பொதுத்துறையில் இருக்கும் பெரிய அளவிலான தனியார்மயமாதல், முதலீட்டை திரும்பப் பெறுதல் போன்ற நடவடிக்கைகள். ஒண்ணுமே கிடையாது. பெரும்பாலான தொழில்கள் வந்து தனியார் துறைக்கு அனுமதியே குடுக்காம வச்சிருந்தாங்க 1991ல. 1991க்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே இத தவிர மீதி எல்லாத்துக்குமே குடுப்பாங்க. இதுல இருக்கிற தனியாரோட முதலீட்டுகள வந்துட்டு திரும்ப பெறச் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 வச்சுக்கிட்டு மீதி துறைகள் எல்லாத்தையுமே தனியார் துறைக்கு அனுமதி குடுத்திருப்பாங்க. விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்துச்சாம். 1991ல விலை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கே இப்ப அனுமதி குடுத்துட்டாங்க. 1991க்கு முன்னாடி விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வுல கட்டுப்பாடுகள் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. 1991க்கு அப்புறமா விலை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கே அனுமதி வழங்கியிருக்காங்க. இப்ப இந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா? தொழில் உரிமங்கள் விலக்கல் செய்யப்பட்டன. இது 5மே குடுத்துருக்காங்க. ஒரு ரீட் தான் விடப் போறோம். கடகடன்னு கவனிச்சுக்கோங்க. காதுல வாங்கிக்கோங்க. அதுக்காக ரீட் பண்றது. தொழில் உரிம விலக்களித்தல் 1991ஆம் ஆண்டின் புதிய தொழிற்கொள்கையின் மிக முக்கியமான கருத்து என்னவெனில், தொழிலுக்கு உரிமம் பெறுவதில் இருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகும்.
சிவப்பு நாடா முறை அப்டின்னா என்னன்னா, ஒரு ஃபைல வந்துட்டு வேணும்னே டிலே பண்ணணும் அப்டின்னு கவர்மெண்ட் வந்து போட்டு வச்சுருவாங்க. சிவப்பு கலர் கயிறு கட்டி. அது பேர் தான் சிவப்பு நாடா முறை. வேணும்னே டிசைட் பண்ணி ரெட் ரிப்பன் கட்டி ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிவப்பு நாடா முறை. அப்போ தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல். தொழில் உரிமை கொள்கைகளின் கீழ் தனியார் துறை தொழில் துவங்க உரிமம் பெற வேண்டியிருந்தது. அதாவது தொழில் உரிமை கொள்கை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து, அதன் மூலியமா தனியார் துறை வந்து தொழில் துவங்க உரிமம் பெற வேண்டியது இருந்துச்சு. அந்த தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து விலக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 2 தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். முன்னதாக மூலதன தொழிற்சாலைகளும், முக்கியமான தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கு என ஒதுக்கப்பட்டன. தற்போது தொழிற்கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. புதிய தொழிற் கொள்கையின் கீழ் அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த 3 துறை தவிர ஏனைய துறைகள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. தனியார் துறைக்கு எதெல்லாம்? அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே. இத 3 விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துக்குச்சு அப்டின்றாங்க. முன்னாடி வந்து மூலதன தொழில், முக்கிய தொழில்லாம் பொதுத்துறைக்குன்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அப்டி கிடையாது. ரயில்வே, அணுசக்தி, சுரங்கம் இந்த மாரி விஷயத்த மட்டும் ராணுவம் இந்த மாரி விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அ தனியார் துறைக்கு விட்டுட்டாங்க. பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். அதான் பொதுத்துறை கொள்கை கொண்டு வருதல். பொதுத்துறை சீர்திருத்தங்கள் என்பது திறமையான இயங்கும் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாகும். பொதுத்துறையில் எந்தெந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை அரசு அடையாளம் காண்கிறது. தனது முதலீட்டு குறைப்பு கொள்கை மூலம் பொதுத்துறையை மாற்றியமைக்கிறது. அப்போ நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கப்பட்டது. இதுதான் வந்துட்டு பொதுத்துறை கொள்கை கொண்டு வருதல் அப்டின்னா, பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். நல்லா வந்துட்டு அ ம் அ ம் திறமையா செயல்படுறவங்களுக்கு அட்டானமஸ் குடுத்துர்றாங்க. தன்னாட்சி வழங்கிர்றாங்க. அது மாரி கவர்மெண்ட் கிட்ட லாஸ்ல போயிட்டுருக்கதையும் தூக்கி தனியார் கிட்ட குடுத்து டெவலப் பண்ணி குடுங்க அப்டின்ற மாரி குடுத்துட்டாங்க. அடுத்து முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல். 1969ல கொண்டு வரப்பட்ட எம்ஆர்டிபி சட்டம் மோனோபாலிஸ்டிக்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசிஸ். 1991ஆம் ஆண்டிய புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றிட்டு 2010ல போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. எதுக்கு பதிலா எது ஏற்பட்டுச்சு? இந்த மோனோபாலிஸ்டிக்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசிஸ் இருக்குல்ல, அத நீக்கம் செஞ்சுட்டு 2010ஆம் ஆண்டு போட்டிக் குழுவ கொண்டு வந்தாங்க. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும். இக்கொள்கை தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தவும், குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. அடுத்து, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அப்படின்றாங்க. வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. பொருளாதார சீர்திருத்தத்தின் மற்றொரு முக்கியமான கருத்து வெளிநாட்டு முதலீட்டிற்கும், வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாகும். இந்த நடவடிக்கை நாட்டின் தொழில்துறையில் போட்டியை ஏற்படுத்தி வணிக சூழலை மேம்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகியவற்றிற்கு இலகுவாக வழி திறந்துவிடப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் சிலர் உயர் தொழில்நுட்பமும் மற்றும் பேரளவு முதலீடும் தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 51 விழுக்காடு பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டுச்சாம். இந்த வருஷம் 1991ல 51 விழுக்காடு பங்குகள் வரை வெளிநாட்டுக்கு வந்துட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இதன் அளவு பல நிறுவனங்களில் 74 விழுக்காடாகவும், பின்னர் 100 விழுக்காடாகவும் மாற்றியும் அமைக்கப்பட்டுச்சாம். 51% வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா 74% 100%ன்னு வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால் பல புதிய நிறுவனங்கள் இந்த பட்டியல்ல சேர்ந்துள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய, பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும், வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் எஃப்ஐபிபி அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரமோஷன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள்ல நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய, பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும், வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரமோஷன் போர்ட் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைச்சு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள்ல நேரடி வெளிநாடு முதலீடு, பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு இதுக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப்பா இருக்கு. எது? இந்த வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அப்படின்றது. அடுத்து வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம் அப்படின்றது பார்க்கலாம். 1991ல பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் தொடக்கத்தில் இருந்தே இந்திய பொருளாதாரம் வந்து தொழில்துறையிலும், பணியியல் துறையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சிய அடைஞ்சுச்சு. இருந்தாலும் இவ்வளர்ச்சியானது வேளாண் துறை
வளர்ச்சியை தடை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1984, 85ஆம் ஆண்டுல 3.62 விழுக்காடாக இருந்த வளர்ச்சி 1995, 96ல முதல் 2004, 2005ஆம் ஆண்டுல 1.97 விழுக்காடாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டேட்டா லேட்டா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஆனா வந்துட்டு இப்படி இருந்தது இப்படி குறைஞ்சிருக்கு. 84, 85ல வந்துட்டு 3.62 இருந்தது. 95, 96லேருந்து 2004, 5ல வந்து 1.97ஆ குறைஞ்சிருக்கு. அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். வேளாண் துறையில் விளைச்சலிலும், உற்பத்தி திறனிலும் ஒரு பெரிய இடைவெளி பதிவு செய்துள்ளது. இதனால் பணப்பயிர் பயிரிடுதலுக்கு உழவர்கள் இடம்பெயர்ந்தனர். அப்ப வந்துட்டு வருமானம் கம்மியா இருந்தனால பணப்பயிர் பயிரிட வந்து இடம்பெயர்ந்தாங்களாம். மேலும் கடன் சுழல்களால் பல்வேறு வேளாண் குடும்பங்கள் வறுமைக்கும், தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளையும் கையில் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. எது இந்த புதிய தொழில் கொள்கையினால வேளாண்மை முன்னேறியிருக்கான்னா, முன்னேற்றம் அடையல அப்படின்றது தான் இங்க விஷயம். அடுத்து பயிர் காப்பீடு பார்க்கலாம். இந்தியாவில் வேளாண்மை துறை வெள்ளத்தாலும், வறட்சியாலும் அதிகம் பாதிக்கப்படுகின்றது. இயற்கை சீற்றங்களிலிருந்து வேளாண் மக்களை பாதுகாத்து, அடுத்த பருவத்திற்கு தயார் செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு வேளாண் திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பிப்ரவரி 18, 2016ஆம் ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பிப்ரவரி 18, 2016ஆம் ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். இது வந்து 2 ஷார்ட்கட் வந்து வச்சுக்கலாம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்துக்கு. ஆ 8ல 2 போச்சுன்னா 18ல 2 போச்சுன்னா 16 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, பிப்ரவரி 18லேருந்து 18ஆம் தேதியிலேருந்து 2வது மாசத்த கழிச்சா 2016 வருஷம் கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அ விவசாயி வந்துட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சவன 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா 18 - 2 2016 அது நல்லாருக்கும். அப்ப எ 18 பிப்ரவரி 18, 2016ஆம் ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. இத்திட்டம் உழவர்களுக்கு கோடைகால பயிர்களுக்கு 2%, குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% என்ற சீரான சந்தா தொகை கட்ட உதவுகிறது. தோட்ட பயிர்களுக்கும், பணப்பயிர்களுக்கும் ஆண்டு சந்தா 5% ஆகும். அதாவது வந்து இது வந்து என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் மாரி தான். பயிர் காப்பீடுனா, இன்சூரன்ஸ் தான். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். இதன் மூலமா கோடைகால பயிருக்கு நம்ம 2% இன்சூரன்ஸ் கட்டணுமாம். குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% இன்சூரன்ஸ் கட்டணுமாம். அப்புறம் தோட்டப்பயிர் மற்றும் பணப்பயிர்களுக்கு 5% வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் கட்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 18/2/2016. அடுத்து குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. பழங்களின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும், காய்கறிகள் இப்ப பழங்கள் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க? 1 பிளேஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அ ல இது தமிழ்நாடு பொருளாதாரம் படிப்போம்ல, அந்த லெசன்ல தமிழ்நாடு வந்து பழங்கள் உற்பத்தியில எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வந்து 3 பிளேஸ்ல இருக்கும். பழம் வந்துட்டு 3 பிளேஸ்ல இருக்கும். பழங்கள் உற்பத்தியில தமிழ்நாடு இந்தியா லெவல்ல 3 பிளேஸு. ஆனா உலக அளவுல பழங்கள் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு 1 பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அதேமாரி காய்கறி உற்பத்தியில 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் இந்தியா விளங்குது. இந்தியா காய்கறி உற்பத்தியில 2ண்ட் பிளேஸு, பழ உற்பத்தியில 1 பிளேஸு. 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. அதே தமிழ்நாடு வந்து பழ உற்பத்தியில இந்தியா லெவல்ல 3 பிளேஸ்ல இருக்கு. இருந்தபோதிலும் அறுவடைக்கு பின்னல் ஏற்படும் ஆ 25% முதல் 30% வரையிலான இழப்புகளினால் தனி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் அளவு மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 25%லேருந்து 30% வரை வந்துட்டு இழப்பீடு ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர நுகர்வோரை அடையும் நேரத்தில் பண்டத்தின் தரம் கணிசமான அளவில் குறைகிறது. விரைவில் அழுகும் தன்மையுள்ள பழங்களையும், காய்கறிகளும் அங்காடிப்படுத்துவதில பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. இது அதிக வணிக செலவுகள், அங்காடிகளில் தேக்கம், விலையில் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றோடு மேலும் பல சிக்கல்களுக்கு காரணமாக அமைகிறது. இந்த சிக்கல்களை தீர்க்க இந்திய அரசும், வேளாண் அமைச்சகமும் இந்திய அரசும், வேளாண் அமைச்சகமும் யார் யாரு சேர்ந்து? கவர்மெண்ட் இந்திய அரசும், வேளாண் அமைச்சகமும் சேர்ந்து 1955ஆம் ஆண்டு இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி இன்றியமையா பொருட்கள் சட்டம் அப்படின்றது என்னன்னா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசும்
இந்திய வேளாண் அமைச்சகமும் சேர்ந்து 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் தான் இன்றியமையா பொருட்கள் சட்டம். 2மே ஒண்ணுதான். இன்றியமையா பொருட்கள் சட்டம்னாலும், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னாலும் 1955 தான். சாப்பிட 5 விரல் வேணும் இல்லையா? அப்ப அத்தியாவசிய பொருட்கள், இன்றியமையா பொருட்கள் 1955. அத கொண்டு வந்தது யாரு அப்டின்னா, வேளாண் அமைச்சகமும், இந்திய அரசும் சேர்ந்து இந்த இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ குளிர்பதன சேமிப்பு கிடங்கு, குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் 1964 என்பதை ஏற்படுத்தியது. இருந்தபோதிலும் இன்றளவிலும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவுல இல்ல. அதாவது ஜவஹர்லால் நேரு வந்துட்டு 1946ல இருந்து அவர் இறந்த 1964 வரைக்குமே வந்துட்டு நம்ம நாட்டோட பிரதமரா வந்து இருந்திருப்பாரு. அப்போ 1964ல ஜவஹர்லால் நேரு இறந்ததும் அவர வந்து ஒரு குளிர்சாதன பெட்டியில வச்சு அம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற மாரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்ப குளிர்பதன கிடங்கு ஆணை கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்றது 1964ல கொண்டு வந்தாங்க. எந்த சட்டத்தின் கீழ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அல்லதுன்னா, இன்றியமையா பொருட்கள் சட்டத்துல பிரிவு 3ன் கீழ கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தா அப்படின்னா, அ த அம் இந்திய அரசும், அம் அதுபோல இந்திய அரசும், வேளாண் அமைச்சகமும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உழவர் கடன் அட்டை அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு உழவன் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு உழவரின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடாகும். இது 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி, அப்புறம் விவசாய கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி. ஒண்ணு வந்து இந்திய மைய வங்கி அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஐ தான். நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் நபார்டு வங்கி. அதான் நபார்டு வங்கி. இந்திய மைய வங்கினா ஆர்பிஐயும், விவசாய கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி அப்படின்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாடுன்றது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல், மேம்பாடுன்றது டெவலப்மெண்ட். அப்போ அ மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி அப்படின்னா நேஷனல் பேங்க். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1998. நம்ம உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது உழவர்கள் வந்துட்டு 8 மணி நேரம் வந்துட்டு வேலை செய்வாங்க 1998. இதே மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? உழவர்கள் 18 மணி நேரம் வேலை செய்வாங்க, 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் காப்பீடு தர்றாங்க. அப்போ அது வந்துட்டு 18/2 அ 18/2/2016ல கொண்டு வரப்பட்டது. இது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இதே வந்துட்டு கிசான் கிரெடிட் கார்டு வந்துட்டு எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1998ல கொண்டு வந்திருக்காங்க. 1998 வந்து அமிர்தா குமார் சென் நோபல் பரிசு பெற்ற வருஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த 2 வங்கி சேர்ந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அ மைய வங்கி, இந்திய மைய வங்கி ஆர்பிஐயும், நபார்டும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கமாகும். முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது. ஆனால் வட்டி விகிதம் அதிகம். இந்த கடன் அட்டை வட்டார, கிராமப்புற, கூட்டுறவு, பொதுத்துறை வங்கிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எந்தெந்த வங்கிகளுக்கெல்லாம் இந்த கிசான் கிரெடிட் கார்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா, வட்டார வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க, கிராமப்புற வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க, கூட்டுறவு வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க, பொதுத்துறை வங்கிகள். இந்த 4 வங்கிகள் தான் இது வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எந்தெந்த வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னா, வட்டாரனா தான் பிராந்திய. பிராந்திய தான் வட்டார, வட்டார தான் பிராந்திய. பிராந்திய வங்கி அப்டின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வட்டார வங்கி அப்டின்னு சொல்லுவாங்க. கிராமப்புற வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க, கூட்டுறவு வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க, பொதுத்துறை வங்கிகளுக்கு குடுத்துருக்காங்க, வட்டார அல்லது பிராந்திய வங்கிக்கு குடுத்துருக்காங்க. மேலும் அரசு கிசான் கிரெடிட் கார்டு கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக மாற்றி, அதாவது ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டாக மாற்றி வழங்க அறிவுறுத்தியுள்ளது. கவர்மெண்ட் வந்து கிசான் கிரெடிட் கார்ட மின் தகவல் கடன் அட்டை, ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டாக மாற்றி வழங்க அறிவுறுத்திருக்கு அப்டின்றாங்க. அறுவடைக்கு பின் எடுக்கப்படும்
நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஐகேர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 2012, 13ஆம் ஆண்டுக்கான விவரங்களைக் கொண்டு 2014ஆம் ஆண்டில் மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்குப் பின் ஒரு ஆண்டுக்கான இழப்பீடு 92,65 1 கோடியாக உள்ளது. 92,651 கோடியாக உள்ளதாக கணித்திருக்கு. எது? ஐகேர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து என்ன பண்ணுது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 2012, 13 ஆண்டுக்கான விவரங்களைக் கொண்டு 2014ஆம் ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்குப் பின் ஒரு ஆண்டுக்கான இழப்பீட வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்களாம். 92,651 கோடியா இருக்காம். 92,651 கோடி. உணவுப் பொருட்களோட கழிவுகள் பார்ப்போம். 92,651 கோடி. 92,651 கோடி. ஒரு 4 வாட்டி படிச்சோம்னா மண்டையில ஏறிரும். 92,651 கோடி. 92 6ல 5 போச்சுன்னா 1ப்பா. அப்படின்ற மாரி 92,651 கோடி. 92,651 கோடி. அத சொன்னது யாரு அப்படின்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். 2013, 14 12, 13 டேட்டா வச்சு 2014ல சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? 92,651 கோடி. அடுத்து உணவுப் பொருள் கழிவுகள். உணவுப் பொருள்ல என்னென்னலாம் கழிவு எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்றது மாரி ஒரு குடுத்துருக்காங்க. தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், பால், மீன்வளம் நிலத்துல, கடல்ல, இறைச்சி, கோழி இதுக்கெல்லாமே குடுத்துருக்காங்க. இது வந்து ஆதாரம் எங்கருந்து எடுத்திருக்காங்கன்னா, மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைச்சகம். அதுல இந்த MAFPI அப்படின்னுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதோட 2016 டேட்டா இது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைச்சகம் குடுத்தது விவரத்தின்படி, பயிர்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கழிவு ஏற்படுது அப்டின்னா, தானியங்கள் வந்துட்டு 5லருந்து 6 டைப் இருக்கு. 6 டைப் கழிவாகுது. 5 டூ 6% கழிவு வருது. பருப்பு வகைகள் 6லருந்து 8%. எண்ணெய் வித்துக்கள் 3லருந்து 10%. பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5லருந்து 16%. பால் 1, மீன் வளம் நிலத்துல 5ம், மீன் வளம் கடல்ல 10ம், இறைச்சி வந்து 3, கோழி வந்து 7%. இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தானியங்கள் வந்து 5லருந்து 6 வகையான தானியங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் இருக்கு. கம்பு, வரகு, சோளம் அந்த மாதிரி தானியங்கள் 5லருந்து 6. பருப்பு வகைகள் 6லருந்து 8 பருப்பு இருக்காம். துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தானியங்கள்னா 5 டூ 6 வகை இருக்கு. அதே பருப்பு வகைனா 6லருந்து 8 டைப் இருக்கு. எண்ணெய் வித்துக்கள் பாருங்க 3லருந்து 10ன்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு, கடலை எண்ணெய் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கு. இது 3ம் நமக்கு தெரியும். இப்ப எண்ணெய் வித்துக்கள் 3லருந்து 10. இது போக பாம் ஆயில் இருக்கு, க்ரூட் ஆயில் இருக்கு. இந்த மாரி நெறைய டைப் இருக்கு இல்லையா? அப்ப எண்ணெய் வித்துக்கள் 3லருந்து 10. பழங்கள் மற்றும் காய்கறிகள் அப்படின்றப்ப பழம் வந்து 5 பழம் நமக்கு தெரியும். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யா அந்த மாரி 5 பழம். ஆனா காய்கறிகள் 16 டைப் இருக்காம். இப்ப பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5 டூ 16. பாலுன்றது ஒரே ஒரு பாலு தான்ப்பா. மீன் வந்துட்டு நிலத்துல 3 டைப் ஆஃப் மீன் வாழும்னு வச்சுக்கோ. கடல்ல 10 நிலத்துல 5 டைப் ஆஃப் மீன் இருக்குன்னு வச்சுக்கயேன். கடல்ல 10 டைப் ஆஃப் மீன் இருக்கு. இறால் மொத்தம் வந்துட்டு 3 டைப் ஆஃப் இறால் இருக்கு அப்படின்லாம். கோழி வந்து 7 டைப் ஆஃப் கருங்கோழி இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, முட்டைக்கோழி இருக்கு, பிராய்லர் கோழி இருக்கு. அப்படி 7 டைப் ஆஃப் கோழி வந்து இருக்கு. அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது வந்துட்டு உணவுப் பொருள் கழிவோட சதவிகிதம் தான். யாரு குடுத்துருக்கா? MAFPI. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைச்சகம் வந்துட்டு 2016ல குடுத்துருக்கு. அதன்படி பயிர்கள் வந்து 5லருந்து 6%, தானியங்கள் 6லருந்து 8%, எண்ணெய் வித்துக்கள் 3லருந்து 10%, பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5லருந்து 16%, பால் 1, மீன் வளம் நிலத்துல 3, கடல்ல 10, நிலத்துல 5 சாரி. மீன் வளம் நிலத்துல 5, கடல்ல 10, இறால் வந்துட்டு 3, கோழி வந்து 7% வந்து கழிவு ஏற்படுது. வேளாண் விளைபொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காகவும், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைச்சகம் மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது எல்லாத்தையும் பல்வேறு உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைச்சகம் மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியிருக்காம். அவற்றில் சில பெரிய உணவு பூங்கா, ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு, அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரும் வரை குளிர்பதன வசதி, மதிப்பு கூட்டப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்பு, புதிய இறைச்சி கொட்டில்கள், அம் தர உத்தரவாத திட்டம்,
தரக்குறியீடு, அறிவியல் முறையிலான தரக்குறியீடு, ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் பிற முன்னேற்ற நடவடிக்கைகள் இதெல்லாமே வந்துட்டு இந்த MAFPI வந்து எடுக்குறாங்க. அடுத்து மேலும் தோட்டக்கலை, தோட்டக்கலை அல்லாத பொருட்கள் அறுவடைக்கு பின் நேரிடும் இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க, விளை நிலங்களில் இருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன வசதியும், பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளும் இந்திய அரசு செய்துள்ளது. 2008, 9ஆம் ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனினும் பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு ரீட் தான் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இது வந்துட்டு ஒரு மாநில அரசோட ஒரு அமைப்பு தான் இந்த வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அம் வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர் அல்லது கால்நடை பொருட்களை வேளாண் பொருட்கள், தோட்டப்பயிர்கள் இல்லாட்டி கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பு. எதெல்லாம் இங்க வந்துட்டு நம்ம வணிகம் செஞ்சுக்கலாம் அப்டின்னா, வேளாண் பொருட்கள், தோட்டப்பயிர்கள் மற்றும் வந்துட்டு கால்நடை பொருட்கள் வணிகம் செய்வதற்கு மாநில அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பு. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டியோட பணிகள் என்ன அப்டின்னா, வேளாண் அங்காடிகளில் அரசு, தனியார் கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல். அரசுக்கும், தனியாருக்கும் இருக்க கூட்டுறவ வளர்ச்சி பெற செய்து, அங்காடி சார்ந்த விரிவாக்க பணிகளை உழவர்களுக்கு வழங்குதல். விலை நிர்ணயத்திலும், அங்காடி பரிமாற்றங்களிலும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல். வேளாண் உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் உழவர்களுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல். வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். வேளாண் பொருட்களின் வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை அவ்வப்போது காட்சிப்படுத்துதல். இதெல்லாமே அதோட வேல. அதாவது ஒரு ஒரு அங்காடி, ஒரு மார்க்கெட் இருக்குன்னா, அந்த மார்க்கெட்ல என்னலாம் பண்ணுவாங்க? எவ்வளோ ஸ்டாக் இருக்கு? எவ்வளோ வெல? வித்த காச உடனே தர்றது. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கும், பிரைவேட்டுக்கும் இடையில இருக்கிற ஒத்துமைய வளர்க்கறது. இது எல்லாத்தையுமே வந்து செய்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய வேளாண் நெருக்கடிகள். இது வந்து ஒரே ஒரு ரீடு தான் விடணும்ப்பா. இடுபொருட்களின் செலவு உயர்வு. விதைகளே உழவர்களுக்கான மிகப்பெரிய உள்ளீடு பொருளாகும். தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் நாடு முழுவதும் உழவர்கள் மாநில அரசாங்க நிறுவனங்களிலிருந்து விதைகளை பெற்று வந்தனர். கவர்மெண்ட் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்துட்டு விவசாயிகளுக்கு விதைகள குடுத்து வந்துச்சாம். இந்நிறுவனங்கள் விதைகளை இந்நிறுவனங்கள் விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து தரமும் விலையும் நிர்ணயிக்க முழு பொறுப்பாக இருந்தன. தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் விதைகள் அங்காடி உலகளாவிய வேளாண் தொழிலுக்கு திறந்து விடப்பட்டது. இப்ப வந்துட்டு எல்லா பக்கமுமே விதை வந்து தேவைப்படுது. அப்படின்றப்ப மேலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் 2003ஆம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. எந்த வருஷம் வந்து பல மாநில அரசுகள் நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு? இந்த ஒரு டேட்டா இம்பார்ட்டன்ட். 2003ஆம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் வந்துட்டு மூடப்பட்டுச்சு. எதன் காரணமாக? தாராளமயமாக்கல் விளைவின் காரணமாக 2003ஆம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டது. இது விவசாயிகளுக்கு வந்துட்டு அ இரட்டிப்பாக பாதித்தது விவசாயிகளை. விலைகள் உயர்வு, போலி விதைகள் உருவாக்கம், மூலதனம் அ மு முதலான பல சிக்கல்கள் வந்துட்டு மேலும் பெரிதாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேளாண்மை மானியம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஏற்றுமதி நோக்கத்துடன் மிளகாய், பருத்தி, புகையிலை முதலான பணப்பயிர்களை பாரம்பரிய பயிர்களோடு ஊடுபயிராக வளர்ப்பதற்கு உழவர்களை ஊக்குவித்தாங்க. பணப்பயிர்கள் வந்து எது எது மிளகாய், பருத்தி, புகையிலையாம். பருத்தி, புகையிலை, மிளகாயும் பணப்பயிர் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமயமாக்கல் கொள்கைகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானியம், உரமானியம் ஆகியவற்றை குறைத்து விட்டதால், உரங்களின் விலைகள் 300 விழுக்காடு அதிகரிச்சிருச்சு அப்படின்றாங்க. இந்த தாராளமயமாக்கல் விளைவாக உரம், பூச்சிக்கொல்லி இதுக்கு குடுத்த மானியத்தெல்லாம் குறைச்சுட்டாங்களாம். அதனால உரங்களோட விலைகள் 300% வரை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மின் கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. ஆனால் வேளாண் பொருட்களின் விலை வந்துட்டு உயரல அப்படின்றாங்க. இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. உலகமயமாக்குதல் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் வந்துட்டு குறைக்கப்பட்டன. அத்துடன் 2001ஆம் ஆண்டுல 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. இதன் விளைவாக இறக்குமதி வந்து மலிந்து பொருட்கள் அங்காடியில் குவிந்தன. இதனால் பருத்தி, மிளகு முதலான பயிர்களின் விலைகள் சரிந்துச்சு. என்ன சொல்றாங்க அப்டின்னா, இறக்குமதி சுங்கவரி இருக்குல்ல, அதெல்லாமே வந்துட்டு குறைச்சுட்டாங்க. எப்போ அப்டின்னா 2001ஆம் ஆண்டு 2000, 1500
அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001ஆம் ஆண்டு 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. இதனால வந்துட்டு நம்ம அங்காடியில நெறைய பொருட்கள் வந்துட்டு அ குவிஞ்சுச்சாம், மலிஞ்சுச்சாம். அதனால பருத்தி, மிளகோட பயிர்களோட விலைகள் குறைஞ்சுச்சு. கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல் 1991ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தால் வேளாண்மைக்கு போதுமான கடனுதவி அளிக்க இயலவில்லை. இது உழவர்களை அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டிக்காரர்களை சார்ந்திருக்க அ கட்டாயப்படுத்தியது. நெருக்கடி அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாத்தையுமே டிஸ்அட்வான்டேஜ தான் சொல்லுவாங்க. அடுத்து வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் 1991ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் புதிய வணிக கொள்கையின் முக்கியமான அம்சங்கள் என்னென்னன்னு குடுத்துருக்காங்க. தடையில்லா இறக்குமதி, ஏற்றுமதி. 1991ஆவது ஆண்டுக்கு முன்னாடி இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. 1992ஆம் ஆண்டிலிருந்து இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுது. 1992ஆம் ஆண்டுக்கு பின்னாடி இந்தியால இறக்குமதி வந்துட்டு என்ன பண்றாங்க? வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுது. ஏப்ரல் 1, 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கை. வர்த்தக கொள்கை எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க? ஏப்ரல் 1, 1992. அதாவது புதிய தொழிற்கொள்கை 1991 வருது. அதன் மூலியமா வர்த்தக கொள்கை ஒண்ணு கொண்டு வராங்க. ஆனா, அந்த வர்த்தக கொள்கை நமக்கு ஏப்ரல் ஃபுல்லா தான் இருக்கு. அப்ப ஏப்ரல் 1, 1992ஆம் ஆண்டு வர்த்தக கொள்கை உருவாக்கப்பட்டு வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது. இறக்குமதிக்கான தடைய நீக்கிட்டாங்களாம். 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்துச்சாம். இந்த வருஷம் 1992ல 71 பொருட்களுக்கான அ தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்துச்சாம். தடை செய்யப்பட்ட 1991வது தொழிற்கொள்கையின்படி உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கை 1992ன் படி 71 பொருட்கள் மட்டும் தான் தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்துச்சு அப்டின்றாங்க. சுங்க கட்டண அமைப்பு அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். ராஜா செல்லையா குழு அறிக்கை வந்துட்டு என்ன பண்ணுது? இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்தது. அப்ப இறக்குமதிக்கான தீர்வுகளை குறைக்க பரிந்துரை செய்த குழு எது அப்டின்னா, ராஜா செல்லையா குழு. அதாவது ராஜாவுக்கு வந்துட்டு செல்லம். ராஜா வந்துட்டு அ அ செல்லம் குடுக்குறாரு. யாருக்குன்னா, ஃபாரினர்ஸ்க்கு. அப்ப ராஜா செல்லையா குழு இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செஞ்சு, உச்ச அளவா 50 விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்தது. இந்த தீர்வுகளை படிப்படியாக குறைப்பதன் மூலம் அ முதல் முயற்சியாக 1991, 92ஆம் ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரிய எவ்வளோ குறைக்கிறாங்க? 300% 150 விழுக்காடாக குறைக்கிறாங்க. ஏன்னா, இந்த ராஜா சல்லையா குழு தான் 50% விழுக்காடு வந்துட்டு குறைக்க சொல்ட்டார்ல. அதனால 300% இருந்த இறக்குமதி வரிய 150 விழுக்காடாக குறைக்கிறாங்க 1991, 92ல. அடுத்தடுத்த நிதி அறிக்கைகள்ல சுங்க வரிய படிப்படியா குறைப்பதற்கான முயற்சியும் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்டின்றாங்க. அப்ப சுங்க வரி குறைப்பு வந்துட்டு யாருன்னா, ராஜா செல்லையா குழு. எத்தன சதவீதம் குறைக்க சொன்னாங்கன்னா, 50% குறைக்க சொன்னாங்க. அதன்படி 1991, 92ல எவ்வளோ குறைச்சாங்க சுங்க வரிய, இறக்குமதி வரிய அப்படின்னு பார்த்தோம்னா, 300%லிருந்து 150% வந்துட்டு குறைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஏற்றுமதி, இறக்குமதி கொள்கை. இந்திய அரசின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ல 2015 டூ 20ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கையை அறிவித்தது. இந்த புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கை எந்த வருஷம் வந்துச்சு அப்டின்னா, ஏப்ரல் 1, 2015. அதுவும் வந்து ஏப்ரல் ஃபூல் தான் நம்மள ஆக்குது. ஏப்ரல் 4ஆம் மாசம் 1ஆம் தேதியோட 4யும் 1யும் கூட்டுனா 5. இப்ப 2015 ஏப்ரல் 1ல நமக்கு கொண்டு வரப்பட்டது புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கை. இப்ப ஏற்றுமதி, இறக்குமதி கொள்கை பார்த்தோம் அப்டின்னா, ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு, மேக் இன் இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா. இந்தியாவில் தயாரிப்பு, மின்னணு இந்தியா அப்படின்ற 2 தான். ஏற்றுமதி சூழல்கள மேம்படுத்தணும், உற்பத்திய அதிகரிக்கணும், இந்தியாவில் தயாரிப்பு, மின்னணு இந்தியா முதலான திட்டங்களுக்கு ஆதரவளித்தலே இக்கொள்கையின் முதன்மையான நோக்கமாகும். அப்பா இது ஒண்ணு தான்ப்பா நமக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. என்னது? மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஏற்றுமதிய அதிகரிக்கணும். ஆ அதுக்கப்புறமா வந்துட்டு உற்பத்தி அதிகரிப்பு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு மூலதன திட்டங்களுக்கு ஆதரவளிச்சது இக்கொள்கையின் முதன்மை நோக்கம். என்ன கொள்கை கொண்டு வந்தாங்க? இந் இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்று 2015லேருந்து 2020 வரையிலான காலகட்டத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கைய அறிவித்தாங்க. இதோட சிறப்பு கூறுகள் என்ன பார்த்தோம் அப்டின்னா, ஏற்றுமதி உதவிகளை 25 விழுக்காடு அளவு குறைக்கவும்.
ஏற்றுமதி உதவிகளை 25 விழுக்காடு அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்தை உருவாக்கப்பட்டது. அதாவது ஏற்றுமதி உதவி இருக்குல்ல, அத 25 விழுக்காடு அளவு குறைச்சிடுறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்கட்டும் என்னான்றத பார்க்குறாங்க. அப்ப இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்றாங்க. டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரி தாக்கல், முத்திரைகள், கட்டணம் செலுத்துதல் ஆகியவற்றுக்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் ஆகியோர், அதாவது சிஏ அப்படின்னுவாங்கல்ல, காஸ்ட் அக்கவுண்டன்ட், சிஎஸ், மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டன. டிஜிட்டல் இந்தியா முறையில என்ன பண்றாங்க? மின்னணு இந்தியா முறைப்படி வரி தாக்கல், முத்திரை தாள், கட்டணம் செலுத்துதல் ஆகியவற்றை கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் ஆகியோரால் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுச்சாம். ஏற்றுமதியாளர், இறக்குமதியாளர் அ தன் விவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்ல இதனால. ஒருக்கா டிஜிட்டலைஸ்டா குடுத்துட்டாங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி அவங்க குடுக்க தேவையில்ல. பாதுகாப்பு, ராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலானவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்கள் ஆகும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்கணுமாம். பாதுகாப்பா இருக்கட்டும், ராணுவ கிடங்கா இருக்கட்டும், விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலான தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு 24 மாசம் கால அளவு. தற்போது உலக வர்த்தகத்துல 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020ஆம் ஆண்டுக்குள் ஏற்றுமதி, இறக்குமதி கொள்கை 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3% இருக்குது. உலக வர்த்தகத்துல இந்தியாவின் பங்கு 2015ல. அத 2020க்குள்ள 2 மடங்கு ஆக்க வேண்டும் அப்படின்றது தான் ஏற்றுமதி, இறக்குமதி கொள்கை 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ல. அனுமதி வழங்குவதில் பெருகி இருந்த கட்டுப்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி ஆகிய குறைபாடுகளை சமாளிக்கவும். என்னது? அனுமதி வழங்குவதில் பெருகியிருந்த கட்டுப்பாடு, உள்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி ஆகிய குறைபாடுகளை சமாளிக்கவும், நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. சிறப்பு பொருளாதார கொள்கை எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு? ஏப்ரல் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல்ல உருவாக்கப்பட்டது. எல்லாத்தையுமே ஏப்ரல்ல தான்ப்பா உருவாக்கி வச்சிருக்காங்க. வர்த்தக கொள்கை வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மேல. ஒருக்கா பார்த்துட்டு வந்துரலாம். வர்த்தக கொள்கை அப்படின்றது எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா, 1992ல ஏப்ரல் 1. வர்த்தக கொள்கை 1992 ஏப்ரல் 1ல உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி 71 பொருட்கள் மட்டும் தான் தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்துச்சு. இது வர்த்தக கொள்கை. என்ன? அதுக்கடுத்து 2015 டு 2020க்கு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்திய அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வந்துட்டு ஒரு புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை உருவாக்குச்சு. மேல இருந்தது வர்த்தக கொள்கை. இது புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை ஏப்ரல் 1 2015ல இருந்து 2020. இப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். வர்த்தக கொள்கைன்றது வேற, வாணிப கொள்கை அப்படின்றது வேற. வர்த்தக கொள்கை ஏப்ரல் 1 1992. புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை அப்படின்றது ஏப்ரல் 1 2015லேருந்து 2020. இப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துட்டு அதே ஏப்ரல் மாதம் 2000ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் கொள்கை உருவாக்கப்பட்டது. பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக வணிக காரணங்களுக்காகவும் தொழில் காரணங்களுக்காகவும் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுச்சாம். வணிக நோக்கத்திற்காகவும் தொழில் காரணத்துக்காகவும் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுச்சு. 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. 2005ல
எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருந்துச்சு அப்படின்னா 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி பொருளாதார மண்டலங்கள் கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் 2 டைம் 3 டைம் வந்துட்டு ரீட் பண்றேன். இக்கொள்கையினால் பெரும்பாலான உழவர்கள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி அடைவதற்காக பல நாடுகள்ல செஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. செஸ்னா தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் பாருங்க, இபிஇசட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ இருந்து படிச்சு வரலாம். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965ல இந்திய அரசு காண்ட்லா என்னும் இடத்துல துவங்குது. அப்போ முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் 1965ல குஜராத் மாநிலத்துல காண்ட்லால ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் உருவாக்கப்பட்டுச்சாம். காண்ட்லால ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து 1980ன் துவக்க காலத்துல மேலும் 7 ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் உருவாக்கப்பட்டுச்சாம். எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்னை தெரியும், மும்பை தெரியும். அப்போ சென்னை, மும்பை, அடுத்து விசாகப்பட்டினம், சூரத், பால்டா, நொய்டா. எது எது? சென்னை, விசாகப்பட்டினம், சென்னை, மும்பை. நமக்கு ரெண்டுமே தெரியும். சென்னை, பாம்பாய், அடுத்து விசாகப்பட்டினம், பால்டா, நொய்டா, சூரத், இன்னொன்று வந்துட்டு கேரளால இருக்கு. கேரளா. இது 7 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1980ல. 80ல 7 சிறப்பு பொருளாதார மண்டலம். அதுக்கடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம் கிடையாது. சாரி, இது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அப்புறம் இபிஇசட் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அதிக அளவு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்ததன் விளைவாக 2000த்துல இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா 2500ல 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலமே எதுல இருந்து உருவாகியிருக்கு? இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தின் மூலமா உருவானது. ஃபர்ஸ்ட் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965ல குஜராத் மாநிலத்துல இருக்க காண்ட்லான்ற இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமே இதோட சக்சஸ் அடுத்து 1980ல ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் மொத்தம் 7 உருவாக்கப்பட்டுச்சாம். 80ல 7. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை, மும்பை, விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. பாம்பே வந்துட்டு எங்க இருக்கு? ம், மகாராஷ்டிரால இருக்கு. சென்னை தமிழ்நாடு. அடுத்து வந்துட்டு பால்டா, நொய்டா, அடுத்து வந்து சூரத், அதுக்கப்புறம் கேரளா. அதுக்கப்புறமா இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததன் விளைவாக 2000ஆம் ஆண்டு இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை அறிவிக்குது. இப்ப சிறப்பு பொருளாதார மண்டலம் எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா 2005ல 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு. அடுத்து ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது இந்தியாவாகும். 1965ஆம் ஆண்டு காண்ட்லாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக தடையில்லா சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்துட்டு பல மண்டலங்களை உள்ளடக்கியது அப்படின்றாங்க. அது என்னென்னன்னா தடையில்லா வணிக மண்டலம், ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், தொழில் பூங்காக்கள், பொருளாதார தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் பூங்காக்கள், புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள் போல இன்னும் பல இருக்கு. இன்னும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா தடையில்லா வணிக மண்டலம், ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், அதான் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், தொழில் பூங்காக்கள், பொருளாதார தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் பூங்காக்கள், புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள் போல இன்னும் பல.
செஸ்ஸின் முக்கிய நோக்கங்கள் வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்தும் நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் அப்படின்றது. அடுத்து பன்னாட்டு வணிகத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல், கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். செஸ்ஸின் முக்கியமான இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள். செஸ்ஸின் முக்கிய இயல்புகள் பார்த்தோம்னா, பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதி தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. செஸ்ன்றது தனி அமைப்பால நிர்வகிக்கப்படுதான். நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அங்க இருக்கும். பாதுகாப்போட ஒரு நிலைப்பகுதியை வச்சுக்கிறாங்க, அங்க ஒரு தனி அமைப்பால நிர்வகிக்கிறாங்க. நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அங்க இருக்கும். தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது அது. தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமைய பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கான். எனவே அரசின் சட்ட திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இது இல்லை. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அமைப்புன்னு சொல்லிட்டாங்க. தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது, பாதுகாப்புடன் கொண்ட நிலப்பகுதி இருக்கும், தனி அமைப்பால நிர்வகிக்கப்படும், நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அதுக்கு இருக்கும். இது வந்துட்டு கவர்மெண்ட் இதுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருக்கு. அதிக அளவு சுதந்திரம் கொடுத்துருக்கு. இது தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டது. எனவே அரசின் சட்ட திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய இதுக்கு அவசியம் இல்லை. செஸ்ஸின் கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஐடி கம்பெனிஸ் இருக்கு, பொருளாதார தொழில் நிறுவனங்கள் இருக்கு, உயிர் தொழில்நுட்ப மண்டலங்கள் இருக்கு, அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள் இருக்கு, இலவச துறைமுகங்கள் எல்லாமே இந்த செஸ்ஸின் கீழே வருது அப்படின்றாங்க. அடுத்து நில சீர்திருத்தங்கள் பார்க்கலாம். நிதி ஒழுங்கு மிக முக்கியம் என்பதில் ஐயமில்லை. நிதி சீர்திருத்தம். இந்த நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி பற்றாக்குறைய பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க. நிதி பற்றாக்குறை என்னன்னு சொல்றாங்க? பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி 100% அப்படின்னா அதை விட 3% நிதி பற்றாக்குறை இருக்கலாமா, அதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது என்ற ஒரே வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்தது. இந்த வழிகாட்டுதலை கொண்டு வந்தது எது? பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வருது. இந்த வழியில் அரசானது வரவு செலவு திட்டத்தில் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கும் நேரடி வரி அளவை மாற்றியமைப்பதால் ஆடம்பர நுகர்வு குறையும். எனவே பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறியாக இருந்தது. செலவை குறைக்கும் முகத்தான் உரமானியமும் சர்க்கரை மானியங்களும் குறைக்கப்பட்டன. வருவாயை அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துக்கள் விற்கப்பட்டன. அரசு நலத்திட்டங்களான நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீது தாக்கங்களை குறைத்தது. இதனால் ஏழை மக்களின் மீதான தாக்கம் அதிகரிச்சிச்சு. ஒண்ணுமே இல்லை, நிதி அதிகரிக்கணுன்றக்காக இலவசம் மானியம் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் இருந்த பொது சொத்தெல்லாம் வித்து அதுல இருந்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜூலை 1 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2017 அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியாகும். ஜூலை 1 அதாவது 1/7/2017 கொண்டு வந்தது. விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஆகியவை மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. இது மத்திய அரசு மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கும் மாற்றாக கொண்டு வரப்பட்டது. எல்லா மறைமுக வரிக்கும் மாற்றாக ஒரே வரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீது அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இந்த வரி ஒருமுனை வரியாகும். வேல்யூ ஆடட் டாக்ஸ், வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது பலமுனை வரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு முனை வரி அப்படின்னு சொல்றாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்றது ஒரு பலமுனை வரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017 ஜூலை திங்கள்
முதல் நாள் நடைமுறைக்கு வந்தது. எப்ப வந்துட்டு அறிமுகப்படுத்தப்படுது பாராளுமன்றத்துல அப்டின்னா, 29/3/2017ல அறிமுகம் படுத்துறாங்க. பாராளுமன்றத்துல 3ஆம் மாசம் 29ஆம் தேதி அறிமுகப்படுத்தி, ஜூலை 1ஆம் தேதி 2017 இதுக்கு ஒப்புதல் வழங்குறாங்க. தற்போதான வரி விகிதங்கள் குடுத்துருக்காங்க பாருங்க. 0% 5% 12% 18% 28% 0, 5, 12, 18, 28. ஜிஎஸ்டியோட நன்மைகள் பார்த்தோம் அப்டின்னா, இப்ப 0% வந்து எதுக்கு குடுத்துருக்கு அப்டின்னா, அத்தியாவசிய பண்டங்களுக்கு அப்டின்னு சொல்லலாம். அதாவது இன்றியமையாத பண்டங்கள் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு 0%. அடுத்து மதிப்பு கூட்டப்பட்ட அத்தியாவசிய பண்டங்களுக்கு 5%. அத்தியாவசிய இயந்திரங்களுக்கு 12%. ஆடம்பர அழகு சாதன பொருட்களுக்கு 18%. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்றதுக்கு 28%. நல்லா பாரு, வெறும் அத்தியாவசிய பண்டங்களுக்கு 0% தான் டாக்ஸு. அதே வந்துட்டு மதிப்பு கூட்டப்பட்ட அத்தியாவசிய பண்டங்களுக்கு 5%. அடுத்து வந்துட்டு அ அத்தியாவசிய இயந்திரங்கள் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இருக்கு 12%. அடுத்து அழகு சாதன பொருட்களுக்கு வந்துட்டு 18% ஆடம்பர பொருட்களுக்கு. அடுத்து வெளிநாட்டு இறக்குமதிகளுக்கு 28% வந்து ஜிஎஸ்டி வரி இருக்கு. ஜிஎஸ்டி நன்மைன்னு பார்த்தோம்னா, அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஒருமுனை வரியாக உள்ளது. பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இணையவழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்து தளவாடங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைப்பு முறையற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. இப்ப பணமும் நிதித்துறை சீர்திருத்தங்களும். இச்சீர்திருத்தங்கள் வங்கி அமைப்பு மிகுந்த திறனுடையதாய் மாற்ற முயற்சித்தன. வட்டி வீதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இப்ப ரொக்க இருப்பு வீதம் அப்படின்றாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொக்க இருப்பு வீதம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நம்மகிட்ட இப்போ வந்து இது வந்து பேங்க் செக்டார் சார்ந்தது. நம்மகிட்ட வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தா, மீதி அமௌண்ட்ட நான் வந்து கடனா வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்துட்டு ஆர்பிஐ விதிச்சிருக்கிற விதி தான் இந்த ரொக்க இருப்பு வீதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இன்னொன்னு வந்துட்டு ஸ்டேஷனரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா வந்துட்டு சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு என்கிட்ட வந்து கேஷ் வந்துட்டு அ அ இவ்வளோ வந்துட்டு இருக்கணும், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு. இந்த பாருங்க கீழ வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் வந்து சொல்றேன். 1991ஆம் ஆண்டு நரசிம்ம குழு பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு விகிதம் ஆகியன குறைக்கப்படுதாம். அதாவது அதெல்லாம் குறைக்கப்படுது அப்படின்னா, இந்த கேஷ் ரிசர்வ் ரிசர்வ்ஸ், ஸ்டேஷனரி லிக்விடிட்டி ரேஷியோலாம் குறைக்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நமக்கு நெறைய வந்துட்டு அ கடன் தரப்போறாங்கன்னு அர்த்தம். அது 1991ஆம் ஆண்டுக்கு மத்தியில ஸ்டேட் லிக்விடிட்டி ரேஷியோ மற்றும் கேஸ் ரிசர்வ் ரேஷியோ விகிதங்கள் மிக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 3 ஆண்டு கால அளவுல இந்த ஸ்டேஷனரி லிக்விடிட்டி ரேஷியோ விகிதத்த 38.5%லிருந்து 25%மாக குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. இதே மாரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ விகிதத்தையும் 4 ஆண்டுகள்ல 3லேருந்து 5%மாக குறைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் விகிதத்த 3 வருஷத்துல 38.5ல இருந்து 25% குறைச்சிருக்காங்க. சிஆர்ஆர 4 வருஷத்துல 3லேருந்து 5% குறைச்ச முயற்சி மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வட்டி விகித தளர்வு. முன்னர் வைப்புகளுக்கான வட்டி வீதம், வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் ஆகியவற்றுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. தற்போது அவை தளர்க்கப்பட்டன அப்படின்றாங்க. பொதுத்துறை, தனியார் துறை, அயல்நாட்டு வங்கிகள் ஆகியவற்றுக்கிடையான அதிகப்படியான போட்டியை எதிர்கொள்ள நிர்வாகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டன. செயல்பாட்டில் இருக்கும் வங்கிகளின் வலிமையமைப்பை பரவலாக்க வங்கிகள் கிளைகளுக்குமான உரிமம் வழங்குதல் தளர்க்கப்பட்டது. புதிய கிளைகளை கண்டறியவும், சிறப்பு கிளைகளை திறக்கவும் வங்கிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்காக வழிமுறைகள் வழங்கப்பட்டன. நரசிம்ம குழு அறிக்கையின்படி, வாராக்கடனையும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. தொகுப்புரை தொகுப்புரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா 1991ஆம் ஆண்டு முதல் உண்மையாக வளர்ந்துள்ளது. இந்திய ஜிடிபி 2015-16ஆம் ஆண்டில் $2 டிரில்லியன் கடந்துள்ளது. ஜிடிபியை பொறுத்து நமது நாடு
தற்போது 9வது இடத்தில் உள்ளது. ஜிடிபி வந்துட்டு 2015, 16ல வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சு? ம் 22.51 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு படிச்சோம். அத வந்துட்டு ஷார்ட்டா வந்து எப்படின்னு சொல்றாங்க, $2 டிரில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபிய பொறுத்து நமது நாடு தற்போது 9வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல 7த் பிளேஸ்ன்றாங்க. ஒரு இடத்துல 9த் பிளேஸ்ன்னு சொல்ட்டாங்க இப்போ. ஒருமுறை டாக்டர் ராஜகிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் ராஜகிருஷ்ணா அப்படின்றது கிருஷ்ணான்றது ஒரு இந்து கடவுள் தான். அப்ப இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில அந்த புத்தகத்துல குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்ட இந்தியா தற்போது உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளர்ச்சியானது கணக்கியல் அமைப்பு மாற்றங்கள் காரணமாக ஏற்பட்டது. ஆம், எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 9வது பிளேஸ்ல இருக்கு இல்லையா? அதனால அப்படி சொல்றாங்க. அதனால் தான் அதிகரித்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பொதுமக்களின் துன்பங்களை தணிக்க தவறிவிட்டது. சமூக பொருளாதார சுற்றுப்புற சூழல்களில் சமனற்ற நிலை ஏற்பட்டது. வேலையின்மை, வறுமை, உடல்நலக்குறைவு முதலான அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்படாமலேயே உள்ளன அப்படின்னும் சொல்றாங்க. சொற்களஞ்சியம் பார்க்கலாம். தாராளமயம்னா சமூக அரசியல் கொள்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துதல். தனியார் மயம்னா தனியாருக்கு அதிக வாய்ப்புகளை அளிப்பது, பொதுத்துறைகளை விற்பது. உலகமயம்னா உலக நாடுகளோட பொருளாதாரத்தை ஒருங்கிணைப்பது, வணிகத்தின் மீதான வரிகளை குறைப்பது. முதலீட்டு குறைப்புனா அரசு தனது சொத்தை விற்பது. தொழில் உரிமம் விலக்குனா அரசின் கட்டுப்பாடுகள் உரிமம் பெறுதலை நீக்குதல். அரசின் கட்டுப்பாடுகள குறைச்சுக்கிறது. அடுத்து வெளிநாட்டு நேரடி முதலீடுனா வெளிநாட்டவர்கள் செய்யும் முதலீடு. வெளிநாட்டு தனியார் முதலீடுனா வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு. வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு வெளிநாட்டு தனியார் முதலீடு. குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வேளாண் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான குளிர்மயப்படுத்தப்பட்ட கிடங்கு. செஸ் அப்படின்னா இது சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏனைய பகுதி தொழில்களில் இருந்து வேறுபட்டது. இது வணிகம், முதலீடு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. எஸ்எல்ஆர் அப்படின்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். ஸ்டேஷனரி லிக்விடிட்டி ரேஷியோ. வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கு முன் வணிக வங்கிகள் ரொக்கமாக, தங்கமாக, அரசு பத்திரங்களாக வைத்திருக்க வேண்டிய இருப்பாகும். சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு வச்சிருக்கணும். அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப ரூ. 10 குடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ ரூ. 2 எடுத்துக்கும். மீதி இருக்க ரூ. 8 தான் வந்துட்டு மக்களுக்கு குடுக்க முடியும். அதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு 4 வருஷத்துல 3லேருந்து 5% வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னும் நம்ம அங்க ப்ரீவியஸா பார்த்தோம். ட்ரேஷரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 3 இயர்ஸ்ல 38.5%லேருந்து 25%ஆ குறைச்சிட்டாங்க அப்படின்னும் பார்த்தோம். புக் பேக் வந்துட்டு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலீட்டை திரும்ப பெற்றுக்கிறோம், நாட்டுடைமையை நீக்கிக்கிறோம், தொடர் நிறுவனமாக்குறோம். இதெல்லாமே வந்துட்டு தனியார் மயமாக்கலை வந்துட்டு குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாள்களில் வளர்ச்சிக்கான ஒவ்வொரு நாடும் டேஸாக இருக்க வேண்டும். வளர்ச்சிக்கான ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எல்பிஜிக்கு எதிரான வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார வளர்ச்சி, அதிக முதலீடு, மக்களுக்கிடையேயும், மண்டலங்களுக்கிடையேயும் ஏற்றத்தாழ்வு. எல்பிஜினால பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதிகமான முதலீடும் வந்துட்டு அ வந்திருக்கு. மக்களுக்கிடையேயும், மண்டலங்களுக்கிடையேயும் ஏற்றத்தாழ்வு வந்து ஏற்படுது. நவீனமயமாக்கலும் ஏற்படுது. இதுல வந்துட்டு எது எதிரான கருத்துனா, மக்களிடையே, மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வுன்றது தான். எஃப்டிஐ என்பதன் முதலீடு என்பதன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டிஐனா வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஓகே. அடுத்து எஃபிஐனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் இல்லாட்டி ஃபாரின் பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு இல்லாட்டி வெளிநாட்டு தனியார் முதலீடுனா எஃபிஐ வரும். உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய டேஸ் உற்பத்தியாளராக விளங்குது. பழங்கள் உற்பத்தியில இந்தியா மிகப்பெரிய உற்பத்தியாளர். அடுத்து வெளிநாட்டு முதலீடு டேஸை உள்ளடக்கியதுன்னா எஃபிஐயையும் உள்ளடக்கியது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸ்ல வெளியிடப்பட்டது அப்படின்னா, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துட்டு 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உருவாக்கப்பட்டது. வேளாண் உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். ஒரு ஆலோசனை குழு, சட்டப்படியான குழு,
மற்றும் ஏதுமில்லை அப்படின்றதுல வேளாண் உற்பத்தி அங்காடி குழு அப்படின்றது ஒரு சட்டப்படியான குழு. இந்த வேளாண் உற்பத்தி அங்காடி குழுன்றத ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி வேளாண் உற்பத்தி அங்காடி குழு. இது வந்துட்டு யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா, மாநில அரசு வந்து உருவாக்கியிருக்கும். இது ஒரு சட்டப்படியான குழு. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்றது வந்துட்டு ஒருமுனை வரி அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒருமுனை வரி. அப்ப ஆ மதிப்பு கூட்டப்பட்ட வரி வந்துட்டு ஒரு வேட்ன்னு சொல்லுவாங்க. வேட் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி. வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்றது ஒரு பலமுனை வரி அப்படின்னு சொல்லலாம். புதிய வெளிநாட்டு வாணிகக் கொள்கை டேஸாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? புதிய வெளிநாட்டு வாணிகக் கொள்கை புதிய வெளிநாட்டு வாணிகக் கொள்கை எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டுச்சு? 2015லேருந்து 2020 அந்த இடைப்பட்ட காலத்திற்காக தான் புதிய வெளிநாட்டு வாணிகக் கொள்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க. நிதித்துறை சீர்திருத்தங்கள்ல முக்கியமாக டேஸ் துறைக்கானது. நிதித்துறை சீர்திருத்தங்கள், காப்பீட்டுத்துறை, வங்கித்துறை இது 2க்குமே பொதுவானது தான் நிதித்துறை சீர்திருத்தங்கள். பண்டங்கள் பணிகள் வரி சட்டம் டேஸாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஜூலை 1, 2017ஆம் நாள் தான் அமல்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் கீழ்க்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது அப்படின்னா, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வணிகம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. டேஸாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மா குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன. நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் 1991ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி உழவர்கள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும் அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில பெற முடியும், பொது வங்கியில பெற முடியும், பிராந்திய வங்கியில பெற முடியும், கிராம வங்கியில பெற முடியும். அப்ப மண்டல கிராமப்புற வங்கிகள்ல பெற முடியாது இல்லையா? மண்டல கிராமப்புற வங்கிகள்லயும் பெற முடியும். சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். கூட்டுறவு வங்கி, பிராந்திய வங்கி, பொதுத்துறை வங்கி, மண்டல கிராமப்புற வங்கிகள் இது எல்லாத்துலயுமே பெற முடியும். அடுத்து வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரையின்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை டேஸ் ஆகும். 50% சுங்கத் தீர்வையை குறைக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இறக்குமதி சுங்கத் தீர்வை அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ராஜா செல்லையா குழு அப்படின்னு சொன்னோம். இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து எங்கன்னா காண்ட்லா குஜராத்ல இருக்கு. ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்திய வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும். குறைவான வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்தியாவை குறைவான வளர்ச்சி வீதம் கொண்டது அப்படின்னு சொல்லுச்சு. ஜிஎஸ்டியில் அதிக அளவு வரி விதிப்பு டேஸ் சதவீதம் 28% தான். தொழில் உடைமையை பொதுத்துறையில் இருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும். தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட டீச்சிங் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.